சிந்து, எதுக்குமா அழற? எவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. 9 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸில் நீ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்க. இதிலிருந்து தெரியலையாம்மா உன்னுடைய முயற்சி? நீ சாதிக்க பிறந்தவ, உன்னால் மட்டும்தான் சாதிக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சோகம் இருக்குதுன்னு நினைக்கிறியாமா? எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் மறுபக்கம்னு ஒன்று இருக்குமா. அந்த மறுபக்கத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றுறாங்க பாரு, அதுதாம்மா வெற்றி. கஷ்டம் வரும்போதெல்லாம் கண்ணீரை வரவழைப்பது கோழைத்தனம் சிந்து. கண்டிப்பாக மாற்றுப்பாதை ஒன்று இருக்கு. அந்த மாற்றுப்பாதையை வெற்றி பாதையாக மாற்று சிந்து. கவிஞர் தாரா பாரதியோடைய கவிதை ஞாபகம் இருக்கா? இமயமலை என்ன விலை, அது உன் புகழை தந்து வாங்கும் விலை. இந்த வார்த்தையே உனக்காக எழுதப்பட்டதா தான் நான் நினைக்கிறேம்மா. இந்த ரமணியம் சங்கரா ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நீ ஒரு வழிகாட்டியாகவும் ஊன்றுகோலாகவும் இருக்கணுமா. துன்பம் இல்லையெனால் இன்பத்தை முழுவதுமாக ரசிக்க முடியாது. உன்னுடைய சிந்தனை, சொல், செயல் இது மூன்றையும் உன் உள்ளத்தில் ஒன்றாக்கு. எதையும் சாதிக்க முடியும் என்கிற துணிச்சல் உன் உள்ளத்தில் வந்துவிடும். மாற்றங்கள் மட்டும்தான் மனிதனுக்கு அருமருந்து சிந்து. உன்னுடைய லட்சியத்தை அடைகிறதுக்கு நேரம் வந்துடுச்சுமா. உன்னுடைய செயல், சிந்தனை, கனவு, பேச்சு எல்லாம் கலெக்டர் என்கிற லட்சியத்தை அடைகிறதா தான் இருக்கணும். இந்நேரம் முதல் துக்கத்தை தூர எறிந்து சங்கடத்தை சாதனையாக்கு. அடுத்தது நான் பேச போறது கலெக்டர் சிந்து கிட்ட தான், சரியா? ஓகே மேடம், அடுத்து நீங்க பேச போறது கண்டிப்பா கலெக்டர் சிந்து கிட்ட தான். படிதாண்டி வருமே காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. ஓ ஒரு தென்றல் புயலாகி வருமே. அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே. அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே. சுற்றம் என்ன சொன்னாலும் தூய்மை ஒன்றுதான் சொந்தம். காவல் காக்கும் என்னாலும் கத்து என்னும் தீப்பந்தம். இரவும் பகலும் வியர்வை வழிய கரைகிறதே சத்தம். ஓ ஒரு தென்றல் புயலாகி வருமே. ஓ ஒரு தெய்வம் படிதாண்டி வருமே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே.
நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருவிரல் உடைத்து விடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையல்கள் சிறைகளை உடைத்து விடும். நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருவிரல் உடைத்து விடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையல்கள் சிறைகளை உடைத்து விடும். பாரிஜாத பூம்பாவை பாதியாகி போனாளே, தேகமெங்கும் புண்ணாகி தேதி போல தேய்ந்தாளே, செடியை பிரிந்த பிறகும் செடிக்கு உயிர் தருதே. பூவே ஓ ஒரு தென்றல் புயலாகி வருமே, ஓ ஒரு தெய்வம் படி தாண்டி வருமே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. வணக்கம். சன் தலைப்புச் செய்திகள். நடந்து முடிந்த IAS தேர்வுக்கான முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டை சேர்ந்த சிந்து என்பவர் முதலிடம் பிடித்துள்ளார். இவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த IAS தேர்வினை 3,70,300 பேர் எழுதினர். இதில் 1,36,000 ஆண்களும் 2,34,300 பெண்களும் இத்தேர்வினை எழுதினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ரமணியம் சங்கரா முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் நல காப்பகத்தில் வளர்ந்த சிந்து என்பவர் முதலிடம் பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு தமிழ்நாட்டின் முதல்வரும் கல்வித்துறை அமைச்சர்களும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். மேலும் சிந்துவிற்கு சோலையூரில் பணி நிர்ணயம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த IAS தேர்வில் முதலிடம் பிடித்த சிந்து அவர்கள் வளர்ந்த ரமணியம் சங்கரா முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் நல காப்பகத்தில் நமது செய்தி நிருபர் சரவணன் இருக்கிறார். இப்பொழுது சிந்து வளர்ந்த அந்த காப்பகத்தின் பொறுப்பாளர் செல்வி மேரி அவர்களிடம் சிந்துவை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கேட்கலாம். சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ரமணியம் சங்கரா முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் குழந்தைகள் நல காப்பகத்திலிருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ கலெக்டர் சிந்து வளர்ந்த இந்த காப்பகத்துடைய பொறுப்பாளர் மேரி அவர்கள் இங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சிந்து பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம், உங்க காப்பகத்துல வளர்ந்து இன்னைக்கு கலெக்டர் இருக்க சிந்து பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். சிந்து அந்த பெயரை இங்கே சொன்னாலே எல்லோருக்கும் ஒரு உற்சாகம் வந்துவிடும். சின்ன வயசுலேருந்து சிந்துக்கு கலெக்டர் ஆகணுன்ற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு இப்போ நிஜமாக இருக்குது. இந்த ரமணியம் சங்கராவிற்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போவும் இருக்கும். இந்த நேரத்தில் நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்பா அம்மாவால் கைவிடப்பட்டு ஒரு தொட்டில் குழந்தையாக இங்கே வந்து தன்னுடைய விடாமுயற்சியினாலையும் தன்னம்பிக்கையினாலையும் மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு கலெக்டராக சிந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த ரமணியம் சங்கரையாவோட நோக்கமே இங்கே இருக்கிற குழந்தைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த லட்சியத்தை அவர்களுக்கு நிறைவேற்றி வைக்கிறது தான். இன்னும் சிந்து தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய பதவிகளை அடைய நான் கடவுளை வேண்டுகிறேன். நன்றி. நன்றி மேடம். சிஸ்டர் மேரி இந்த காப்பகத்தையும் சிந்துவும் பற்றி பேசும்போது உண்மையிலேயே ரொம்ப உணர்ச்சிபூர்வமா இருக்கு. இந்த உணர்ச்சிகரமான நிலையிலேயே உங்களிடம் விடை பெறுவது சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கண்ணனுடன் செய்தியாளர் சரவணன். நன்றி சரவணன். கலெக்டர் சிந்து அவர்கள் தனது வாழ்நாளில் மேலும் மேலும் பல சாதனைகளை புரிய சன் செய்திகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் சன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வாமா சிந்து, ஊர்க்கண்ணே ஓ மேலதான். வாழ்த்துக்கள் சிந்து. இனிமே நீ சிந்து கிடையாது, சிந்து IAS. சிந்து, எல்லாருக்கும் உன் கையால் ஸ்வீட் எடுத்து கொடுமா. சிந்து, எங்கம்மா போஸ்டிங் போட்டிருக்காங்க? சோலையூர் வில்லேஜ் மேம். ஓ, சோலையூரா? சிந்து, நீங்க என்ன ஆகணும்னு கனவு கண்டீங்களோ அதுவாகவே ஆயிட்டீங்கம்மா. உங்களுக்கு சோலையூர் கிராமத்துல போஸ்டிங் போட்டிருக்காங்க. பகவத்கீதையில கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசம் மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொல்றதையும் நீங்க எடுத்துக்கணுமா. நீங்க வாழ்க்கையில யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ப கூடாதுமா. நம்பலங்கிறத அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுமா. இதனால எல்லாரும் தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம் இல்லைம்மா. நீங்க எந்த தப்புலையும் மாட்டிக்க கூடாதுன்னு தான்மா சொல்றேன். ரெண்டாவது, வாழ்க்கையில யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுக்குறீங்களோ அந்த வாக்குறுதிய உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றி வைக்கணுமா. ரொம்ப முக்கியமா வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் உயிரே போனாலும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்கம்மா.
உங்களுடைய கடமையை செய்யுங்கம்மா. ஆனால் எப்போவுமே பலனை எதிர்பார்க்காதீங்கம்மா. உங்களுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யுங்க. உங்களுக்கு கெடுதல் செய்கிறவங்களுக்கும் இன்னும் அதிகமாக நல்லது செய்யுங்கம்மா. இன்னொன்று சொல்கிறேம்மா, வாழ்க்கையில் யாருக்கு நீங்கள் முதல்ல நல்லது செய்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு முதல்ல கெடுதல் செய்ய நேரிடலாம். அதை கண்டு தோண்டிடாதீங்க. எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு. இதுதான் ரமணியம் சங்கரா உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம்னு நினச்சிக்கோங்கம்மா. இந்த பதவியை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்க முடியும்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்கம்மா. ஆனால் இந்த பதவியை வச்சுக்கிட்டு எவ்வளவோ நல்லது பண்ண முடியும்னு நீங்கள் நிரூபித்து காட்டணுமா. இந்த ரமணியம் சங்கராவிலேயே படித்து வளர்ந்த இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு முன்னோடியாக இருக்கணுமா. இதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தைரியமாக போயிட்டு வாங்க. சரிங்க மேடம், இந்த ரமணியம் சங்கர் பள்ளியில் படித்தேன்னா இந்த குழந்தைகளுக்கும் இந்த தேசத்துக்கும் நிச்சயமாக முன்மாதிரியாக நடந்துக்குவேன் மேடம். உங்களுடைய அறிவுரைகள் எப்போதும் என் மனசில் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும் மேடம். மேடம், புது ஊர், புது மக்கள், அதுவும் உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு தனியாக எப்படி இருக்க போகிறேனே தெரியல மேடம். நீங்கள் ஏமா தனியாக போகிறதா நினைக்கிறீங்க? பொன்னம்மாவையும் உங்கள் கூட உதவிக்கு கூட்டிகிட்டு போங்கம்மா. மேடம், என்னுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன் மேடம். பொன்னம்மா, பொன்னம்மா. வரேம்மா. சிந்து கலெக்ட் ஆயிட்டாங்க இல்லையா, சோழியூர் வில்லேஜுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதனால நீங்களும் சிந்துவுக்கு துணையா சோழியூர் கிராமத்துக்கு போகணுமா. சோழியூரா? இறைவா, என்னப்பா நடக்குது இங்க? பொண்ணா பிறந்ததால வாழ தகுதி இல்லாம அந்த ஊர்ல இருந்து பச்சை புள்ளையா உயிர் பிழைக்க தூக்கிக்கிட்டு வந்தேன். ஆனா இப்ப அதே ஊருக்கு இந்த புள்ளைய IAS கலெக்டரா அனுப்புறியேப்பா. கடவுளே, ஆக இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வர. உன்னுடைய திருவிளையாடலுக்கு ஒரு அளவே இல்லையாப்பா. என்ன பொன்னம்மா, நீங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்ட்டு எனக்கு புரியுது. நீங்க நினைக்கிறது 100க்கு 100 உண்மை. எல்லாம் இறைவனுடைய செயல். நீ சிந்து கூடவே கிளம்பு பொன்னம்மா. ஊர் சிந்துவுக்கு தான் புதுசு, ஆனா உனக்கு பழசுதானே. பாட்டிமா, நான் போயிட்டு வரேம்மா. நான் போயிட்டு வரேன் சரண்யா. நல்லா படி அஸ்வதி. மேடம் சொல்ற பேச்சு கேளு சுசிலா. வாலிதானமா பண்ணாத. எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க மேடம். அருளை
பேர் யோகேஷ். நான் இந்த ஊரில் 2 வருஷமாக தாசில்தாராக இருக்கேன். நீங்கள் இந்த ஊருக்கு கலெக்டராக வந்தது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். வாங்க சார், இவர் தான் நம்ம ஊரோட விஏஓ. வணக்கம் மேடம், என் பேர் சந்தோஷ். நான் இந்த ஊரில் 1 வருஷமாக விஏஓவாக இருக்கேன். எங்கள் ஊருக்கு ஒரு பெண் கலெக்டராக வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். தேங்க்யூ சார். வணக்கம்மா. வணக்கங்க. இந்தாங்கம்மா, பூ எடுத்துக்கோங்க. ஓகே, நோ தேங்க்ஸ். இங்கே இருக்கிற சோழியர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் ஊருக்கு என்ன தேவையோ தாராளமாக என்னை வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் செய்வேன். நீங்கள் எல்லோரும் என்னை வந்து வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஊரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். நானே எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கிட்டு நேராக ஆஃபீஸ்க்கே வந்துடுறேன். ஓகே, இவர் தான் என்னோட பிஏ ஜெயபிரகாஷ். என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ இவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன். ஏண்டி புது கலெக்டர் வந்திருக்காங்களாமே, நம்ம போய் பார்த்துட்டு நம்ம நிலமைய சொன்னா என்ன? வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு நானும் சரியா இருக்கு, இல்லை இது வேறையா? என் தலைவிதி இப்படி எழுதிட்டான கடவுளே. சரி சரி, நான் வேலைக்கு கிளம்புறேன். போயிட்டு வா. துண்டு 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 எடுத்துக்கிட்டியா? கொஞ்சம் நில்லுங்க. யாரை பார்க்கணும்? மேடமை பார்க்கணும். உங்கள் பேர் என்ன? இவர் தான் சின்னசாமி ஐயா, ஊர்லேயே பெரிய புள்ளி. சரி நில்லுங்க, நான் போய் கேட்டுறேன். மேடம் மேடம், உங்களை பார்க்குறதுக்கு சின்னசாமின்னு வந்திருக்காரு மேடம். ஓகே, அனுப்புங்க. பிஏ ஜெயபிரகாஷை தாசில்தார் ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருந்தேன், வந்துட்டாரா? இன்னும் வரல மேடம். ஓ அப்படியா? ஜெயபிரகாஷ் வந்த உடனே என்னை பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் சின்னசாமின்னு சொன்னீங்களே, அவரை வர சொல்லுங்கள். மேடம் வாங்க உட்காருங்க. வணக்கம் மேடம். சரி சொல்லுங்கள், என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? எல்லாம் லேண்ட் விஷயமா தான் மேடம் பார்க்க வந்திருக்கேன். 25 வருஷமாக கவுன்சிலர் எங்கள் அப்பா தான், பேர் சுப்பிரமணி. இந்த ஊரில் பாதி நாளும் நம்மளுதாம்மா. இப்போ கூட ஒரு இடம் தான், என்ன 25 ஏக்கரு சேர வேண்டியது இருக்குது. எதிர்பார்த்து ஒத்து போக மாட்டேது மேடம். மற்றதெல்லாம் ஓகே, நீங்கள் மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் மேடம். என்னென்னு ஃபோன் பண்ணணும்? சின்னசாமிக்கே இந்த இடம் கொடுக்குறேன்னு சொன்னால் போதும் மேடம், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கலெக்டர் ஆஃபீஸு கூட கொஞ்சம் பழசாக தான் இருக்குது போல, கவலைப்படாதீங்க. நம்ம பசங்களை சொன்னால் போதும், புதுசாக மாற்றி கொடுத்துருவாங்க. கலெக்டருக்கு என்ன வேணுமோ அப்புறமா பார்த்து செஞ்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மே கமின் மேடம்? எஸ் கமின். எஸ் வாங்க ஜெயபிரகாஷ், போன வேலை முடிஞ்சதா? முடிஞ்சது மேடம். இந்த பில் கவர் ரொம்ப முக்கியம். நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சைன் போட்டு வைக்கிறேன். நீங்கள் ஒரு 11 o'clock வந்து வாங்கிக்கோங்க. இந்த பில்லை இன்னைக்குள்ள செக்ரட்டரியேட்டில் ஒப்படைச்சிடுங்க. ஓகே மேடம். சாரி சின்னசாமி, நீங்கள் நினைக்கிற கலெக்டர் நான் கிடையாது. உங்கள் ஊருக்கு நல்லது பண்ண தான் நான் வந்திருக்கேன். என்கிட்ட நீங்கள் நேர்மையும் உண்மையும் மட்டும்தான் எதிர்பார்க்கலாம். அப்புறம் நான் கிளம்புறேன் மேடம். மேடம் பில்லு சைன் போட்டிங்களா மேடம்? சைன் பண்ணிட்டேன், இருங்க. ஐயோ காணுமே. என்ன மேடம் சொல்கிறீங்க? அந்த பில் வேறு இன்னைக்குள்ள செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் போயே ஆகணும் மேடம். எங்கே வச்சிங்க மேடம்? இங்கே தான் டேபிள் மேலே. ஐயோ 25 lakhsக்கான பில்லு அதில் தானே இருக்குது. விஷயம் தெரியுமாடி? தோடி புதுசா வந்த கலெக்டர் படிச்சுட்டு வந்ததே போய் கணக்கில் தான் போல. கவர்மெண்ட் பணத்தை திருடிட்டு நடைய பத்தியா இதுக்கு? பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூல் காம்பவுண்டு, அங்கங்க செடி நட்டுது, ஊருக்குள்ள கால்வாய் கட்டினது, இது எல்லாத்தையும் விறுவிறுன்னு செய்யும் போதே ஏதோ இருக்குன்னு நினைச்சேன். ஆனா கவர்மெண்ட் பணத்தை திருட தான் போல. நான் கூட என்ன நல்லவங்கன்னு நினைச்சேன். ஆனா யாரோ வந்து விசாரிச்சுட்டு போன பிறகு தானே தெரியுது இவங்க செஞ்ச தப்பு. வரவில்லாமலேவா செலவு பண்ணுவாங்க? ஏதோ அவங்க மேல விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்களாமே. அப்படி